Hey techies, welcome to Purna's TikTok. இன்னைக்கு நம்ம TNPSC ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமான டாப்பிக்கான இடைவெளி நெருப்புக பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல பார்த்த கொஷின்ஸோட கண்டினியூஷனாக ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இல்லாமல் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் TNPSC எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க பார்ட் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அகம் என்பதன் எதிர்ச்சொல் புறம். இருள் என்பதன் எதிர்ச்சொல் ஒளி. உயரம் என்பதன் எதிர்ச்சொல் தாழ்வு. வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் தோல்வி. இன்பம் என்பதன் எதிர்ச்சொல் துன்பம். பழைமை என்பதன் எதிர்ச்சொல் புதுமை. அருகில் என்பதன் எதிர்ச்சொல் தொலைவில். நன்மை என்பதன் எதிர்ச்சொல் தீமை. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய். அமைதி என்பதன் எதிர்ச்சொல் கலகம். கல் கூட்டல் லூரி என்பவை இணைந்து உருவாகும் சொல் கல்லூரி. மண் கூட்டல் பானை என்பவை இணைந்து உருவாகும் சொல் மண்பானை. நீர் கூட்டல் நிலை என்பவை இணைந்து உருவாகும் சொல் நீர்நிலை. தமிழ் கூட்டல் நாடு என்பவை இணைந்து உருவாகும் சொல் தமிழ்நாடு. மலை கூட்டல் நாடு என்பவை இணைந்து உருவாகும் சொல் மலைநாடு. தாய் கூட்டல் மொழி என்பவை இணைந்து உருவாகும் சொல் தாய்மொழி. நல் கூட்டல் உள்ளம் என்பவை இணைந்து உருவாகும் சொல் நல்லுள்ளம். பொன் கூட்டல் மொழி என்பவை இணைந்து உருவாகும் சொல் பொன்மொழி. கை கூட்டல் தொழில் என்பவை இணைந்து உருவாகும் சொல் கைத்தொழில். வான் கூட்டல் ஒளி என்பவை இணைந்து உருவாகும் சொல் வானொலி. அறிவு என்பதற்கு பொருத்தமான சொல் ஞானம். வீடு என்பதற்கு பொருத்தமான சொல் இல்லம். மழை என்பதற்கு பொருத்தமான சொல் மாரி. கடல் என்பதற்கு பொருத்தமான சொல் ஆழி. மலை என்பதற்கு பொருத்தமான சொல் வெற்பு. சூரியன் என்பதற்கு பொருத்தமான சொல் கதிரவன். சந்திரன் என்பதற்கு பொருத்தமான சொல் திங்கள். காற்று என்பதற்கு பொருத்தமான சொல் பலி. அரசன் என்பதற்கு பொருத்தமான சொல் வேந்தன். கடவுள் என்பதற்கு பொருத்தமான சொல் இறைவன். அம்மா என்பதை குறிக்கும் சொல் அன்னை. அப்பா என்பதை குறிக்கும் சொல் தந்தை. மகன் என்பதற்கான பெண்பால் சொல் மகள். ஆண் என்பதன் பெண்பால் பெண். அண்ணன் என்பதன் பெண்பால் உறவுமுறை அக்கா. தம்பி என்பதன் பெண்பால் உறவுமுறை தங்கை. அரசன் என்பதன் பெண்பால் அரசி. கவிஞன் என்பதன் பெண்பால் கவிஞி. தலைவன் என்பதன் பெண்பால் தலைவி. மாணவன் என்பதன் பெண்பால் மாணவி. பூ என்பதன் பன்மை பூக்கள். மரம் என்பதன் பன்மை மரங்கள். நூல் என்பதன் பெண்மை நூல்கள். கண் என்பதன் பன்மை கண்கள். பெண் என்பதன் பெண்மை பெண்கள். மாணவன் என்பதன் பெண்மை மாணவர்கள். வீடு என்பதன் பன்மை வீடுகள். கிளி என்பதன் பன்மை கிளிகள். ஆடு என்பதன் பன்மை ஆடுகள். குழந்தை என்பதன் பன்மை குழந்தைகள். ஸோ இதோட இடைவெளி நெருப்புக பார்ட் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் TNPSC ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு பூர்ணாஸ் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் 7க்கு அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் TNPSC ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் see you in next video guys.